எதை வேண்டுமானாலும் முற்றுகை செய்வோம். அது முதலமைச்சருடைய வீடாக இருக்கலாம், டாஸ்மாக் அலுவலகம். ஏன்னா எங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அவரும் இதுல குற்றவாளி தான். அவர் தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா அவருடைய அமைச்சரவை அவருடைய கண்காணிப்பில் இருக்கு. ஒரு அமைச்சருக்கு அளவுக்கு அதிகமாக பாசத்தை காட்டியிருக்கிறாங்க. அதனால எங்களை பொறுத்தவரை அடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனா தேதி சொல்ல மாட்டேன். இந்த காவல்துறைக்கு மரியாதை கொடுத்து தேதி சொல்லியிருந்தோம். அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா நாங்களும் வேற ஸ்டைல்ல பண்ண ஆரம்பிப்போம். சார், இப்ப பாஜக தொடர்ச்சியா கலந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க சார், தடுப்பு காவல்ல கைது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து உங்களையும் பண்றதுக்கான நடவடிக்கைகள் இறங்கி இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டுங்கண்ணா. கைது பண்றது அவங்ககிட்ட பயம் இருக்கு. நான் பேசக்கூடாது, பேசினா பல விஷயங்கள் வெளியே வரும். சோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போகக்கூடாது. காவல்துறை என்ன வேண்டுமானாலும் முயற்சி. நான் தான் சொல்லிட்டேன் பாருங்கண்ணே, அடுத்த ஆர்ப்பாட்டம் தேதி சொல்லாம நடத்தும். அது 22ஆம் தேதியாவும் இருக்கலாம், வேற தேதியாவும் இருக்கலாம், யாரு வீடாவும் இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை இந்த டாஸ்மாக் ஊழல்ல யார் குற்றவாளிகள் என்று நாங்கள் கருதுகின்றோமோ, முதலமைச்சர் உட்பட எல்லோரையும் ஜனநாயக முறையில முற்றுகை செய்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. அதனால நாங்க நிச்சயமா செய்வோம். டாஸ்மாக் ஊழல்ல ஈடி சொன்னது 1000 கோடி முறைகேடுன்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் நினைக்கிறீங்களா? அதை விட அதிகமான ஊழல் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அண்ணே, 1000 கோடி ரூபாய்க்கு மேலங்கண்ணா. ஈடியினுடைய ஆரம்பகால இசிஆர் அடிப்படையில் அவங்க ரைடு நடத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்னும் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இது தமிழ்நாட்டினுடைய அரசியலை உலுக்குவது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நல்ல அரசியலை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு ஒரு அச்சாணியாக அமையும் என்பதிலே முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு.